श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजनिगलितं या फलात् कृत्यभुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னிதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடியொருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்ன இம்மாற்றம் நான் கணவா வண்ணமே நல்கு. शतमख मणिनीला चारुकल्हारहस्ता स्तनभर नमितांगी सान्द्रवात्सल्य सिंधु अलकविनिहिताभिर्सृग्विरा कृष्णनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः. ஆண்டாள் பாடிய ஆண்டாளாய் பாடிய ஒரு பாசுரத்தை நாளனிக்கு அனுபவிக்க உள்ளோம். ஆண்டாள் எவ்வளவு பாசுரம் பாடினா? 30. ஆண்டாளாய் பாடின ஒரு பாசுரம் அப்படின்னு சொன்ன 30 இல்லை, 30வது பாசுரத்தை மட்டும்தான் ஆண்டாள் தானா பாடினா. பாக்கி 29 பாசுரங்களையும் தான் ஒரு இடைப்பெண்ணாக நினைத்து பாடினாள். 30வது பாசுரத்துல மட்டும்தான் மறுபடியும் ஸ்வயநிலைக்கு வந்து தான் பட்டர் பிரானான வில்லிபுத்தூராராய் இருக்கக்கூடிய பெரியாழ்வாரின் திருக்குமாரத்தி ஆண்டாளாய் நினைத்து ஆண்டாளாய் பாடினது 30வது பாசுரம் மட்டும்தான். அதில் திருப்பாவைனா 29+1 அப்படிதான் நம்ம ஒரு கணக்கு எடுத்துப்போம். அந்த 29ல் இப்போ எவ்வளோ சுவாமி கிளியர் ஆயிருக்குன்னு கேட்டால் இன்னைக்கு 28வது பாசுரம் வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு பாசுரம் தான் நாளைக்கு இடைச்சி அனுபவம். 28வது பாசுரம் பார்த்தோம். 25வது பாசுரம் வரைக்கும் கிருஷ்ணரை எழுப்பணும்னு நினைச்சா எழுப்பின்னு இருந்தா மனமகிழ்ந்த கண்ணன் 26வது பாசுரத்தை கதவை ஆண்டாள் திறந்தவுடன் காட்சி கொடுத்தான். உடனே வியாமோகம் கொண்ட மாலே மணிவண்ணா என்று பாடினாள். 27வது பாசுரம் நேற்றைய பாசுரத்தில் கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா, கோவிந்தா நீ பெரிய பேரெல்லாம் உனக்கு இருக்கு, கூடாதவர்களை வென்று விட்டாய், ஆனால் கூடாதவர்கள் கோஷ்டியில் நாங்கள் இல்லையே, கெட்டிருக்கிறோம் கண்ணா, கூடாதவர்களை ஜெயிப்பது உனக்கு வழக்கம். எப்படி அந்த வழக்கம்? கூடியவர்களிடத்தில் தோற்கக்கூடிய வழக்கம் போல் கூடாதவர்களிடத்தில் ஜெயிக்கும் வழக்கம். நாங்கள் கூடாதவர்களாக இராதபடியால் கூடியவர்கள், எங்களிடத்தில் நீ தோற்க வேண்டாம், ஆனால் நாங்கள் கேட்ட சம்மானத்தை நீ கொடுக்க வேண்டாவோ என்று பிரார்த்தித்தாள். பெருமாள் கேட்டார் எப்படி கொடுக்க வேண்டும் என்று. அதுக்கு தான் சொல்றா, ஒரு காட்டுக்கு போய் நம்ம ஒன்னா உண்டா, நீ வேற நான் வேற இல்லாம நீ சாப்பிட்றத நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிட்றத நீ முன்னாடி சாப்பிட்டுருவேன், சாப்பிடலாமே, அது எப்படின்னு கேட்டா அந்த காட்சியை வர்ணிக்கின்றாள் ஆண்டாள். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். கறவை இனங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, பொதுவாக கேட்டில் லைக்குன்னு அர்த்தம். அதில் வந்து பசுவும் வரும், எருமையும் வந்துவிடும், அதே மாதிரி ஆட்டுக்குட்டியும் வந்துடும், எல்லாம் வந்துடும். கறவைகள்னு சொன்னால் அது தெளிவாக பசுன்னு சொல்லாது. ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது, இப்போ பசு முன்னாடி போகிறதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தூள் பறக்கிறது, அதாவது சிமெண்ட் ரோட்டில் போயிட்டு தானே தூள் பறக்குமான்லாம் கேட்காதீங்க. ஒரு வேளை கிராமத்து ரோட்டில் போகிறதா எல்லாருக்கும் இப்போ ஒரு சந்தேகம் வந்துடும், சுவாமி தூள் எப்படி வரும் இது சிமெண்ட் ரோட்டில் போகிறதே அப்படின்னு. பசு கிராமத்தில் இருக்கக்கூடிய மண் ரோட்டில் போயிடுத்துன்னா அந்த மண் வழியில் போகும்போது ஒரு தூள் பறக்குமோனோ, கோதூளின்னு பேர், அது நம் மீது பட வேண்டும். பட்டுட்டா அது ஒரு ஸ்நானம்ங்கிறது சாஸ்திரம். 7 விதமான ஸ்நானங்களில் ஒரு ஸ்நானம் நன்னா முழுகி அப்படியே அந்த நதியில், சுத்தமான நதியில், அது ஒன்று சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போலாம் சுத்தமான நதியில் போய் நம்ம ஸ்நானம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நல்லா புழுக்கு போட்டு இருந்தால் அது ஒரு அவகாகன ஸ்நானம், நல்ல ஒரு ஸ்நானம். 2வது ஈர துணியால் துடைக்கிறது. நல்லா இருக்கே சுவாமி இதுவும் ஒரு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கான்னு கேட்டால், இது ஹாஸ்பிட்டல்லாம் பண்ணுறா பாருங்க, ஸ்பாஞ்ச் பாத் அது பேர், அது ஒரு ஸ்நானம். ஆனால் அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லிட்டு பண்ணாதான் அது முழு ஸ்நானத்தை ஒக்கும் இல்லையா, அது உண்டும். அதே மாதிரி இந்த பசுக்கு பின்னாடி வரக்கூடிய தூள் நம்ம மேலே பட்டுதானே அது ஒரு ஸ்நானம். அதனால அப்பேற்பட்ட ஸ்நானம் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டாள் அதை எடுத்தாளான்னு கேட்டால் நான் என்ன பண்ணிட்டா, கறவைகள் பின் சென்றுன்னு விட்டான். கறவைகள்னா ஆட்டுக்குட்டியும் வந்துடும். ஆட்டினுடைய தூளி பட்டுத்தான அசுத்தம், குளிச்சுடணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். இதை பாருங்க, இதெல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா? இப்போ நம்ம ரோட்ல நடந்து போகிறோம்,
இல்லையா? போகும்போது முன்னாடி ஆடு மாடு கன்றுக்குட்டி எல்லாம் தான் போகுது, உட்காந்து ஸ்நானம் பண்ணிட்டு இருக்குதுல்ல. அந்த காலத்தில் எங்கள் ஆச்சாரியன் சொல்லுவார், பஸ்ஸில் ஏறினாலே வந்த உடனே ஸ்நானம் பண்ணுவா. அதனால் ஒரு வேற வஸ்துவை தொட்டுட்டாலே ஸ்நானம் உண்டு. அப்படிலாம் நம்மளால் பண்ணவும் முடியாது. இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். இப்போ பாசுரானுபவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவள் எந்த நிலையில் எழுதியிருக்கா, அந்த காலத்தில் எப்படி இருந்தது, அந்த லெவலில் சொல்லியிருக்கேன். ஒன்றும் இப்போ இதில் ஒரு சில கேள்விகள் எழலாம். சரி சுவாமி, இந்த ஆட்டுக்குட்டி பின்னாடி போனால் அசுத்தங்கிறீங்களே, அப்படி எப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் ஒரு அந்தணன் என்ன பண்ணியிருக்கான், ஸ்வர்ணம் வாங்கணுங்கிறதுக்காக ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்ட ஒரு அந்தணன். அதனால் என்ன பண்ணிட்டான், பூணூலை தரித்து கொண்டு தான் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட காலம் ஆன உடனே பூணூலை மாற்றிப்போம் பாருங்க, அந்த ஏற்கனவே கழட்டி போட்ட பூணூலை ஜாகிரதையாக வச்சுன்னு இருக்கான், வேற அவன் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அந்த பூணலை எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கொடுத்துட்டு சொல்கிறான், எனக்கு இந்த பூணலுக்கு எவ்வளவு எடை கோல்டு வருதோ அதை கொடுத்துருப்பா, என்னுடைய வாழ்க்கையை நடத்தணும்னா என்கிட்ட தனமே கிடையாது, குடும்பம் பாரம்லாம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். ராஜா இஸ் அ வெரி ஜெனரஸ் பர்சன். அவன் என்ன சொன்னா, சரிப்பா தராஸ் தட்டில் வச்சுக்கலான்னு பூணூலை வச்சான். சரி, பூணூல் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும், ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 கிராம் இருக்குமா, சரி ஒரு 20 கிராம் கோல்டு காயின் அதை கொண்டு வச்சான். பியூர் அந்த பேங்க்லலாம் இப்போ கொடுக்குறா பாருங்க, அந்த மாதிரி கொண்டு அந்த காயினை வச்சுக்கிட்டான். காயினை வச்சா அது கீழே நகரவே மாட்டேங்கிறது அந்த தராஸ் தட்டு. அந்த பூணூல் இன்னும் குழியே இருக்கு, அவ்வளோ கனம். இன்னும் பெரிய கட்டியாக பார் கட்டியாக கொண்டு வச்சான், அப்போவும் நகரில். மந்திரிகள்லாம் ஆச்சரியப்பட்டா, இப்படி ஒன்று ஒன்றா வைக்கிறான், கட்டி 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 கட்டியாக வச்சுக்கிட்டான். மந்திரி பார்த்தார், ஐயோ இந்த ராஜாவுக்கு ரொம்ப அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியலையே, கஜானா காலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், சார் கொஞ்சம் ராஜா ரொம்ப டயர்டாக இருக்கார், நம்ம வந்து நாளை காலத்தால பார்த்துணும்லாம், கவலைப்படாதீங்க, டுமாரோ மார்னிங் லெட் அஸ் ஹேவ் அ லுக் அட் இட், யூ ப்ளீஸ் கோ, நான் உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணனுக்கு வழி காமிச்சு பிராமணன் டுக் ரெஸ்ட். அடுத்த நாள் காலத்தால் என்ன பண்ணிவிட்டான், 6 மணிக்கு வர சொல்லியிருக்கான் பிராமணனை. மறுபடியும் துலாபாரம் எடுக்கும்போது எவ்வளோ ஸ்வர்ணம் கொடுக்கலான்னு 5 மணிக்கு என்ன பண்ணிட்டான், காவலாளிகளை அழைத்து ஆட்டெல்லாம் நன்னா மேய விட்டுருவான் அவனுக்கு முன்னாடின்னுட்டான். காலத்தால் பாவம் அந்த பிராமணன் அரண்மனைக்கு வரணும், அரண்மனைக்கு வர வழியெல்லாம் பார்த்தா முன்னாடி எல்லாம் ஆட்டுக்குட்டி நகர்ந்துன்னு இருக்கு. ஆட்டுக்குட்டி நகர்ந்து தூளெல்லாம் இவர் மேலே படுறது. பாவம் இவர் எப்படி 6 மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டாரோன்னு அப்படி இப்படி இடிச்சு கிடிச்சு வந்துவிட்டார். வந்து பார்த்தா பூனல் அதே இடத்துல வைக்கிறா. ஸ்வர்ணம் வந்து என்ன ஒரு ஃபர்ஸ்ட் 5 கிராம்ஸ் சும்மா அந்த அந்த மந்திரி டெஸ்டிங் வைக்கிறான். 5 கிராம்ஸ் வச்ச உடனே இது இறங்கிடுத்து, பூனல் மேலே போயிடுத்து. பிராமணன் ஆச்சரியப்பட்டான், என்னையா ஒரு ராத்திரியில் இவ்வளவு டிஃப்ரென்ஸ் வந்துடுத்தே, ஐயோ நமக்கு வர்ற ஸ்வர்ணம்லாம் நேத்தே போரும் சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்கலாமே, என்னது இது அப்படின்னு பார்த்தா, ஆட்டு தூளி பட்ட உடனே இவர் அசுத்தமாயிட்டார். இவருடைய வஸ்துவான பூணலானபடியால் அதுவும் அசுத்தமாய் தன்மையை இழந்தபடியால் போச்சுன்னு சொல்லுவார். அதனால இது ஒரு சின்ன விஷயம். எதுக்குன்னா, அந்த ஆட்டு தூளி பட்டு தானே அசுத்தம், மாட்டு தூளி பட்டு தானே வசதி. ஆனா ஆண்டாள் இங்க கறவைகள் பின் சென்றுன்னு ஆட்டுக்குட்டி எருமக்குட்டி மாட்டுக்குட்டி எல்லாத்தையும் சேர்த்து இல்லை சொல்றா. ஏன் தெரிஞ்ச விஷயத்தை ஏன் சுவாமி மாடின் பின் சென்று பசுக்களின் பின் சென்று அப்படின்னு சொல்லாம கறவைகள் பின் சென்றுன்னு எதுக்கு சொல்லணும்னு கேட்டா, எப்போ கறவைகள்னு சொல்லிட்டாலோ எங்களுக்கு இதில் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாதுன்னு தானே அவ சொல்றா பெருமாள் கிட்ட. இதை பாருப்பா, இருக்கு மாட்டு தூளி வசதின்னு இருக்கு, ஆட்டு தூளி வசதி இல்லைன்னு இருக்கு. இதெல்லாம் படித்தவர்கள் பேசும் பேச்சு, நாங்களோ இடைச்சிகள், எங்களுக்கு என்ன தெரியும், அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குலம் தானே டிக்ளேர் பண்றா. இப்போ வந்து மாடுகளுக்கு பின் சென்றுன்னு சொல்லிவிட்டா, ஆட்டுகளை விலக்கிவிட்டா அறிவு இருக்குன்னு தானே அது வந்துடும் அர்த்தம். அதனால கறவைகள் பின் சென்றுன்னு சொன்னான். இப்போ கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். கானம்னா காடு, காட்டுக்கு சென்று சேர்ந்து உண்போம் அப்படிங்கிறா. இதுல என்ன ஒரு அழகான விஷயம் பாருங்கோ. வனபோஜ மகோத்சவம்னு வனமகோத்சவம்னு இன்னைக்கும் பெருமாள் கோவில்லாம் பண்ணுறது ஒரு வழக்கம். அப்போ என்ன பண்ணுவான்னா, பொதுவாக அதே இடத்துல பண்ணுவா, இல்லாட்டா பெருமாளை வந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டுன்னு போய் பண்ணுவா. இப்போ வனம்னு சொல்லிவிட்டு பாவம் இருக்கிற இடத்துலையே சாப்பாடு போட்டால் எப்படி, நீங்கள் குழந்தைகளுக்கு பிக்னிக், அது குழந்தை அம்மா ஆற்றுலையே சாப்பிட்டு போர் அடிக்கிறதுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, நீங்கள் எங்கேயோ வாங்கிட்டு சாப்பாடை சரி ஹால்லேயே நீ சாப்பிட்டுட்டு இருக்க, கிச்சனில் வந்து சாப்பிடுன்னு அது என்ன பண்ண, என்னம்மா இந்த இடமே வேண்டாம் வேற ஏதாவது போகலான்னு சொல்லுமோனோ. அதே மாதிரி வனத்துக்கு போகிறது, இன்றைக்கும் பெருமாள்லாம் கோவிலுக்கு வனமகோத்சவம்னு இன்னொரு இடத்துக்கு போகிறது வழக்கம். வேற ஸ்தலத்துக்கோ பாகவதர்கள் எடுக்கக்கூடிய அக்ரஹாரத்துக்கோ பெருமாள் போயிட்டு வருவார், வனமகோத்சவம்னு பேர். இப்போ வனமகோத்சவம் கிருஷ்ணர் இருந்தபோதே பண்ணார். கண்ணனுக்கு வயசு ஒரு 6-7 இருக்கும், 6 இருக்கும்னு வச்சுக்கோ, 7 இருக்காது, 6 தான். ஏன்னா அப்போ தான் வச்சாபகாரம் நடந்து 7வது வருஷம், ஒரு வருஷம் ஆறுது, 6 வயசு. இப்போ 6 வயசு இருக்கும்போது கண்ணன் வந்து சின்ன குழந்தை, அவர் பிறக்கும் போதே ரொம்ப ப்ரீமிச்சூர் பேபி, அதனால இன்னும் ரொம்ப ஹைட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்கார். பாவம்
ஏதோ சாப்பிட்டுட்டு வெண்ணெய் சாப்பிட்டுட்டு அவர் மாட்டுக்கு உட்காந்துருக்கு. திடீர்னு அவன் அம்மாவை பார்த்து சொல்கிறார், அம்மா நான் இனிமேல் சம்பாதிக்க போகிறேன். யசோதை ஆச்சரியப்பட்டுவிட்டேன், என்னப்பா என்ன நீ சம்பாதிக்க போகிறோம், வயசே யார் வேலை கொடுப்பா? இல்லைம்மா, அவாவாளுக்கு அவாவா தொழில் தான் தர்மம், அதனால நான் தொழில் தர்மத்தை பார்க்க போகிறேன். தொழில் தர்மமா? வாட் இஸ் த தொழில் தர்மம்னா, அப்பா என்ன பண்ணுறார், மாடெல்லாம் மேய்க்கிறார், நானும் மாடை மேய்க்க போகிறேன் அப்படின்னா. இல்லைடா குழந்தை, அது ஏதாவது கல்லு முள்ளு ஏதாவது குத்த போகிறது. இல்லை எனக்கு எல்லாம் காலுக்கு மெத்தை அப்படின்லாம் ரைமிங்காலாம் பாடிவிட்டார். ரைமிங்காலாம் பாடினோடனே இவ என்ன பண்ணா, சரி தன் பிரானுக்கு ஒரு கோல் கொண்டு வா இன்னும் ஆழ்வார் பாடினப்போ கோலெல்லாம் கொடுத்து அதில் மேலே ஜில் ஜில் ஜில்னு மணி எல்லாம் தொங்கி, ஏன்னா அந்த இடையன் வரான்னு தெரியணும், ஜில் ஜில் ஜில்னு தங்கி முன்னாடி மாடெல்லாம் மேய விட்டுடணும். கார்த்தால 6 o'clock அது சிறுவீடு மேயும். சிறுவீடை பற்றி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அந்த எருமை வீடு மேயும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புழக்கடையில் அன்டேம்டாக இருக்கக்கூடிய பனித்துளியோடு கூடிய சிறு புல்லுக்கு சிறுவீடுன்னு பேர். அந்த சிறு வீடெல்லாம் மேய விட்டு கிருஷ்ணன் நடத்தின்னு போனோம். உடனே ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மெசேஜ் பண்ணிவிட்டார். இது பாகவதத்தில் வருது, மெசேஜ் பண்ணதெல்லாம் வரல, ஃப்ரெண்ட்ஸை கூட்டார்னு வருது. அதனால் ப்ளீஸ் கம் அரைவ் அட் 7 AM இந்த மார்னிங் மீட்டிங் பிளேஸ் எல்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணர் தோழர்களோட போகிறார். அப்படி போயின்னு இருக்கார். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லின்னு இருக்கார். காட்டுக்கு போயிடுறா. அங்கே ஒரு பெரிய மலை, அகாசுரன் அப்படின்னு ஒரு பெரிய பாம்பு. அந்த பாம்பை பார்த்தோன்னா பாவம் இதுகளுக்குலாம் பாம்புன்னு தெரியல, ஏதோ பெருசாக இருக்க. ஒரு குழந்தை சொல்லுது, டே இது பாம்பு மாதிரி இருக்குடா. இன்னொரு குழந்தை, டே இது பாம்பு மாதிரி இருக்க மலை இல்லைடா, பாம்பு மலை அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போகிறது. கிருஷ்ணர் பாவம் ஒரு செகண்ட் இப்படி ஃப்ளாஷ் ஆஃப் செகண்டை பார்த்தா இதுகள்லாம் மிஸ்ஸிங். ஐயோ இதெல்லாம் வேற கூட்டுனுட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேன்னு பார்த்தா எல்லாம் பாம்பு வாய்க்குள்ளே போயிட்டு இருக்கு. உடனே கிருஷ்ணர் கிடுன்னு ஓடினார். ஓடின உடனே உள்ளே போனோன்னா பாம்பு வாயை மூடி நிறுத்து. அப்போ தான் தெரியுது, ஓஹோ இது ஏதோ அசுரன் அப்படின்னு. கிருஷ்ணர் என்ன பண்ணார், தானே ஜுவாலை தானே அக்னி ஆனபடியால் தன் நெருப்பினால் பாம்பை அப்படியே பிளந்து கொண்டு வந்து மறுபடியும் பசு கண்ணுக்குட்டி எல்லாம் அதுக்கெல்லாம் பாவம் எங்கேனே தெரியல, என்னமோ பிளாக் ஹோல்குள்ளே போயிட்டு இருந்த மாதிரி இருக்குது. எல்லாம் வந்தோடனே சரி அதெல்லாம் மேய விட்டுவிட்டு மத்தியானம் லஞ்ச் டைம் 12 o'clock அப்படி உட்காந்தோடனே யமுனா நதி சலசலான்னு ஓடுறது. கரையில் நிறைய மூங்கில் மரங்கள், அழகான மரங்கள். சரி கிருஷ்ணர் உட்காந்துட்டார். எல்லாம் சர்க்கிளாக உட்காந்துக்குது. கிருஷ்ணரை பார்த்து எல்லாம் சொல்லுது, கிருஷ்ணா நீ எங்களோட சர்க்கிளில் உட்காந்துக்காது, நீ சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் உட்காந்துக்கோ, எல்லாரும் உன்னை பார்த்துட்டே சாப்பிட முடியும் பார் அப்படி. கிருஷ்ணன் நடுவில் உட்காந்துட்டார். குழந்தைகள்லாம் சுற்றி பெரிய சர்க்கிள் போட்டுன்னு உட்காந்துருக்கு. மாடு கண்ணுக்குட்டிலாம் அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு. இப்போது இதை நான் சொன்னேன், இந்த கதை இன்னும் சொல்லலை. இப்போ யமுனா நதி ஓடின்னு இருக்கு. யமுனா நதிக்கு இப்புறம் கிருஷ்ணர், அப்புறம் ஒரு குறிச்சின்னு சொன்னால் தமிழில் மனிதர்கள் தங்கக்கூடிய ஒரு சிறு விடத்துக்கு குறிச்சி என்பார்கள். குறிச்சினா இஸ் a small inhabitation, மனிதர்கள் தங்கக்கூடிய ஒரு சிறு இடத்துக்கு குறிச்சி. கல் என்று சொன்னால் தமிழில் பரம்பரையில், அதாவது அந்த காலத்து தமிழர்கள் மலைன்னு சொல்லுவதற்கு பதிலாக கல்லுன்னு தான் சொல்லுவா. நாம மலைன்னு நம்ம சொல்றதில்லை, நாம கல்லுன்னு தான் சொல்றோம். கல்லுன்னா அவ்விடத்தில் மலைன்னு அர்த்தம். அதனால கல் மலை, குறிச்சி மக்கள் தங்கக்கூடிய இடம். மக்கள் தங்கக்கூடிய இடமான குறிச்சி கல்லான மலைக்கு இடையில் இருந்தால் அதற்கு கல் இடை குறிச்சின்னு பேர். இந்த ஊருக்கே கல்லிட குறிச்சின்னு சொல்றோம் இல்லையா, கல்லுக்கு இடை இருக்கக்கூடிய குறிச்சி. சுத்தி மலை இருக்கும், கல்லுனா அந்த இடத்துல மலை, குறிச்சினா மக்கள் தங்கக்கூடிய இடத்துக்கு குறிச்சி என்பது பெயர். கல்லிடை குறிச்சி. கல்லிடை குறிச்சியில ஒரு விசேஷமான வராகர் கோவில் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆச்சரியம், ரொம்ப பிராச்சீனமான வராகர், புராணத்தில் ஏற்பட்ட வராகர். அடுத்த வாட்டி போனேன்னா செய்வீங்க, இந்த பாண்டித விதேச யாத்திரா போட்டிருக்கோமே, அந்த கல்லிடை குறிச்சியை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். அது முத்துசுவாமி தீட்சிதர் பாடியிருக்கார். ஸ்ரீலக்ஷ்மி வரகம் பஜேஹம் ஸ்ரீலக்ஷ்மி சகிதம் ஸ்ருதஜன சுபப்ரதம் ஸ்ரீலக்ஷ்மி வரகம் மங்களாலய போகினுத பதம் சுத்த தாமிரபர்ணி தீட்டஸ்தம். தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான க்ஷேத்திரம் கல்லிடை குறிச்சி. சரி, இந்த குறிச்சிக்கு வருவோம். யமுனா நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய குறிச்சி. இந்த குறிச்சியில் பல பேர் இருந்தா. அங்கு ஒரு விதவா ஸ்திரீ, கணவனை இழந்து ஒரு குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு தாய் இருந்தாள். மதியம் தினம் ஒரு 11:30 அந்த குழந்தை பசி அப்படிங்கும். ஒரு தான் குவளையில் சாதத்தை வைத்து கொண்டு ஊட்டி விடுவள் குழந்தைக்கு. குழந்தை, அம்மா சொர்க்கம் எங்கம்மா இருக்கு அப்படின்னு கேட்கும். உடனே விரும்பணும், மேலே பாரு
சூடு வெயில் மேலே பாரு அப்படின்பா, அப்படிங்க. அதுக்குள்ளே அவள் வாயில் போட்டுருவோம். திருப்பி அது மறுபடியும் கேட்கும், ஸ்வர்க்கம் எங்கம்மா இருக்குன்னு. மேலேம்போ ஆங்கும் போட்டுருவோம். தினம் இந்த குழந்தைக்கு இதே தான். ஸ்வர்க்கம் எங்கேன்னு கேட்கும், மேலேம்போ வாயை திறக்கும், வாயில் சோறை ஊட்டி விடுவள் தாய். நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு கிருஷ்ணர் வந்திருக்கார் வனபோஜனத்துக்காக. சுற்றி குழந்தைகள்லாம் உட்காந்துட்டுருக்கு. சுற்றி குழந்தைகள்லாம் உட்காரும்போது ஒன்று சொல்கிறது, கிருஷ்ணா எங்கள் அம்மா இன்னைக்கு நன்னா தேங்காய் சாதம் பண்ணி கொடுத்துருக்கா கிருஷ்ணா, நீ முதல்ல சாப்பிடு கிருஷ்ணா அப்படின்னு உருட்டி ஒரு குழந்தை கொடுக்குறது. இன்னொரு குழந்தை, அவள் அம்மா கொஞ்சம் சுமார் தான் கிருஷ்ணா, எங்கள் அம்மாலாம் ரெசிபி புக்கெல்லாம் பார்த்து பண்ணி தரான்னு அது அவள் அம்மா பண்ணி கொடுத்தது நீட்டது. இப்படி ஒரு குழந்தையும் பாருங்கோ தான் இன்னும் சாப்பிடல. முதல்ல கிருஷ்ணருக்கு நீட்டிடுறது. அதுக்கு ஒன்றும் சாஸ்திரம் தெரியாது. கபலே கபலே கோவிந்தம் எது கொடுத்தாலும் பகவானிடத்தில் கொடுத்துத்தான் கண்டையை சேவித்து அர்ச்சிக்க வேண்டும், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. முதல்ல கிருஷ்ணருக்கு கொடுத்துடலான்னு கொடுத்துரு. சாஸ்திரமே படிக்கலைனாலும் அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குலமாக இருந்த போதிலும் அவா கிட்ட இருந்த அந்த அன்அடல்டரேட்டட் டிவோஷனை பாருங்க, கலப்படம் இல்லாத ஒரு பக்தி கொடுத்தார். கண்ணனுக்கு கண்ணிலே தாரதாரையா தண்ணி வந்துடுத்தான். என்ன சொன்னார், வைகுண்டத்தில் இருக்கும்போது எல்லாரும் கிருஷ்ணரை மேன்மையானவன், உயர்ந்தவன், பசங்கு சக்கர கதாதாரி, சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு டெக்னிக்கலாலாம் பேசி பயமுறுத்தி விட்டுவிட்டா. அவர் பாவம் யோசிச்சுட்டு இருக்காரு, இப்போ ஏற்பட்ட உயர்ந்த இடத்த விட்டுட்டா நம்ம ஆயர்பாடிக்கு வரணும்னு. ஆயர்பாடிக்கு வந்த உடனே தான் தெரியுது, இவா நித்திய சூரிகளுக்கும் இவாளுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது படிப்பில். ஆனால் பக்தியில் இவா எங்கேயோ போயிட்டாளே, இப்பேற்பட்ட பக்திக்காகவன்னோ நான் அவ்விடத்தை விட்டு இவ்விடத்தில் வந்தேன். ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனிகேதனா நாக பரியங்கம் உத்ஸ்ருஜ்ய ஹியாகதோ மதுராம்புரீம். அதாவது ஏஷநாராயண ஸ்ரீமான், இவனே நாராயணன், இவனே ஸ்ரீமத்வத்தோடு கூடிய நாராயணன். க்ஷீரார்ணவ நிகேதனஹா, க்ஷீரசாகரத்தில் சயனித்து கிடக்கக்கூடிய திருமால் இவனே. நாக பரியங்கம் உத்ஸ்ருஜ்ய, பாம்பு படுக்கையை தான் விரும்பி விட்டு யாகதோ மதுராபுரீம், மதுரைக்கு மதுரா நகரத்துக்கு சேர்ந்த வள்ளல் இவன். அதனால அப்பதான் நினைச்சு பார்த்தாராம், ஓஹோ குழந்தைகள்லாம் எனக்கு இப்படி கொடுக்கறதே, இப்பேற்பட்ட அந்த தூய்மையான பக்தியை இனிமேல் ஏதாவது ஒரு அவதாரத்தை நான் பார்ப்பேனா தெரியாதேன்னு கண்ணில் ஜலம் விட்டு இருக்கார். இவா கண்ணனுக்கு சாதம் கொடுக்கறதும், இவர் அழறதும், இவர் அனுபவிக்கிறதும் எல்லாத்தையும் அந்த விதவா ஸ்திரீ இன்னொரு பக்கத்துலேயும் அனுபவிச்சுட்டு இருக்கா. இன்னைக்கும் மறுபடியும் 11:45 குழந்தை சாப்பாடு ஊட்டி விடும்போது குழந்தை கேட்கறது, அம்மா சொர்க்கம் எங்கம்மா இருக்கு அப்படிங்கிறது. அவ இன்னைக்கு மேலே காமிக்கலையாம், எதிர காமிச்சு விட்டாளாம். கிருஷ்ணர் எந்த இடத்துல இருக்காரோ அதுதான் ஸ்வர்க்கம்னு விட்டாளாம். அப்போ கிருஷ்ணர் எப்படி இருந்தார்னார். அப்போ யசோதை தயிர் சாதம் கொடுத்து அமைச்சிருக்காளாம். இன்னைக்கு என்ன பிரசாதம் கொடுப்பா? இது பாகவதம் சொல்றது. அதுக்கு மசுரள கபளம்னு பேர். தயிர் சாதத்துக்கு சுவாமி அதுவே ஈஸியாக இருக்குது, தயிர் சாதம் இதெல்லாம் மசுரள கபளம்னா சான்ஸ்கிரிட்டில் அப்படி பேர். அதுக்கு மசுரள கபளம் அப்படின்னு பேர். மசுரள கபளம்னா தயிர் சாதம். அது சாதாரணமாக எப்படி பண்ணணும், கார்த்தால 6 மணிக்கு டப்பா கட்டி கொடுத்து அமைச்சிருக்கா 12 மணிக்கு சாப்பிட்றதுக்கு. நன்னா சாதத்தை குழைய விட்டுடணும், நீங்கள் நன்னா பெசைய விட்டுடணும். தயிர் சாதத்துக்கு வெறையாக இருந்துதானே அது இன்னும் கற்றுக்குட்டின்னு அர்த்தம். தயிர் சாதம் பண்ணுறதுல குழைச்சிடணும் சாதத்தை. அது குழைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டால், அது இப்போ ஒரு யந்திரம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் சாதத்தை வச்சுவிட்டு மேலே ஒரு பாரத்தை போட்டு விட்டுனா அதுவே ஆச்சமனம் பண்ணுறது. அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்மும் அறிவொன்னும் இல்லாத கோவிந்தாய நமஹா பண்ணிடுறதா. அது சில பேருக்கு அவசரம், அதை தனியவே விடமாட்டா. அதை பிடிச்சி இழுத்து மேலே பிடுங்கி அதெல்லாம் பண்ணுவாளா. அப்போ என்ன ஆகும், அந்த சாதம் அவசரத்தை பொங்கிப்பிடும். அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தேன்னா அந்த கீழே இருக்க ஜலத்தோடு அது இருக்கும், குழஞ்சிருக்கும். என்ன பண்ணிடுவா, தயிர் சாதத்துக்கு வச்சுடலாம் வைப்படா. அதுதான் வாஸ்தவமாக பார்த்தா நல்ல சாதம். ஏன்னா குழஞ்சிருக்கு, அதில் நன்னா பாலை சேர்த்துடணும். பாலை சேர்த்துட்டு ஒரு 5 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா துளி தயிரை விட்டேன்னா உர நன்னா ஆகிடும். அதில் கொஞ்சம் விட்டுவிட்டு அது தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்ணுமோனோ. நம்ம தயிர் சாதம்னா பிரசாதம்னு வெறும் தயிர் சாதம் சாப்பிட்றோம். கிருஷ்ணர் அப்படி இல்லையா, அவர் போக்கிய பெருமாள். ஏகாதசிலாம் அவருக்கு கிடையாது. இது பாருங்க, நம்ம ஏகாதசி இருந்துவிட்டு பெருமாளுக்கு எதுக்கு ஏகாதசின்னு கேட்டால் அவருக்கு எதுக்கு தள்ளெழுத்து ஏகாதசிலாம் இருக்கணும்னு. நாம் அவரை அடைய வேண்டும்னு ஏகாதசி இருக்கும். அவர் யாரை அடையணும், யாரையும் அடைய வேண்டாம். அதனால் அவருக்கு ஏகாதசியும் கிடையாது, துவாதசியும் கிடையாது, அமாவாசையும் கிடையாது, தர்ப்பணமும் கிடையாது. ஃப்ரீ அவர் இதுக்குலேருந்து தான். அதனால் நன்னா சாதத்தை குழைச்சுட்டா. அந்த சாதத்தை நன்னா இவ கலந்து கொடுத்துருக்கா. அந்த குழந்தை திறக்குது, எல்லாம் தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் கொண்டு வந்துருக்கு. பாவம் கிருஷ்ணர் தயிர் சாதம் தான் சிம்பிள்.
யசோதை ரொம்ப இந்த டீட்டெயில் குக்கிங்லாம் போக மாட்டா, மேலோட்டமாக ஒரு 5 மினிட்ஸில் குக்கிங் பண்ணி முடிச்சுருவோம். தயிர் சாதம் பண்ணி கொடுத்து அமைச்சிருக்கா. தயிர் சாதம் பண்ணி கொடுத்தவொடனே தொட்டுக்கிறதுக்கு எதாவது கொடுக்க வேண்டாமா, ஊறுகாய் பண்ணி கொடுத்துரு. ஸோ ஊறுகாய் என்னமோ அடிச்சு விட்றேன், நாங்களும் உட்காந்து காலங்காலத்தால் போனா போதேன்னு உட்காந்து கேட்டுருக்கோம். ஊறுகாய் பண்ணி கொடுத்தா, வெஜிடபிள் ஊறுகாய், அதில் வேற ஸ்பெசிஃபிக்காக வெஜிடபிள் ஊறுகாய். அது எப்படின்னா அந்த இடத்துல ஸ்லோகத்தில் வருது, பிப்ரத்வேணும் ஜடர படய ஸ்ருங்கவேத்யே ச கக்ஷே வாமே பணோ மஸ்ருள கபளம் தத்பலா மங்குளீஷு. வாமே பணோ லெஃப்ட் ஹேண்டில் பகவான் வச்சுருக்கார் தயிர் சாதத்தை. என்ன சுவாமி இவர் ஆச்சாரம், வாட் ஆச்சாரம் இஸ் திஸ்ன்னு கேட்டால் இது கிருஷ்ணாவதாரம், அப்படிதான் சுவாமி இருக்கும். பிடிச்சிருக்கோ இல்லையோ அப்படி தான் அனுபவிக்கணும். உங்கள் ஆச்சாரம் வேணும்னா, எனக்கு ஆச்சாரசீலம் தான் பிடிக்கும்னா ராமாயணத்தோடு நிறுத்திக்க வேண்டியது தான். அதனால் கிருஷ்ணாவதாரம்னு வந்தோடனே யூ ஹவ் டு ஃபர்கெட் ஆல் ஆச்சாரம். வாமே பாணம் மஸ்ருள கபளம், லெஃப்ட் ஹேண்டில் தயிர் சாதம். வாஸ்தவமாக பார்த்தா நான் எழுதுறது எல்லாமே லெஃப்ட் தான். அதனால் எனக்கு ஏதாவது நோட்டு கொடுக்கும்போது கூட லெஃப்டில் வந்துடும். ஆட்டோக்காரன் கற்றுவான், யோ நல்ல நல்ல கையில் குடியா அப்படின்னா. நல்ல கைன்னு எனக்கு ஒன்றும் புரியும். இவன் பிடிக்கிறதோ பீடி, பீடி பிடிக்கிறவனுக்கு லெஃப்டில் கொடுத்தா என்ன ரைட்டில் கொடுத்தா என்ன. இதில் ஒரு பெரிய ஆச்சாரம். நீ ஓரளவுக்கு சாஸ்திரப்படி எதையும் குடிக்காமல் எதையும் பருகாமல் சாஸ்திரப்படி சொன்ன விதத்துக்கு சத்தியத்தை பேசி மீட்டரில் 6 ரூபாவை கேட்டியானே நீ தர்மவான். கேட்கறது மேலே கொடு, மேலே போடு, கீழே கொடு, பிடிக்கிறது பீடி, குடிக்கிறது. இதில் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட். என்ன சுவாமி நீ பண்ணுற ஒன்றுமே இதில் ஆச்சாரமாக இல்லை, தர்ம நெறியா இல்லை, இதில் மட்டும் என்னத்தை லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஏன்னு அவருக்கு சொன்னால் புரியுமா? நம்மளாம் பாகவதம் படிச்சிருக்கோன்னு. வாமே பணம் மஸ்ருள கபளம், லெஃப்ட் ஹேண்டில் பகவான் தயிர் சாதம் வச்சுருக்கார், இன்னொரு கையில் ஊர்காய் வச்சுருக்காரான். தத்பலா மங்குளீஷு திஷ்டன் மத்தியே, நடுவில் உட்காந்துட்டார் கிருஷ்ணன். ஆத்மபி நிர்மபிஸ்வன்னு ஸ்வர்கே லோகே அப்படின்னு, இதுதான் ஸ்வர்கலோகம்னு காண்பிச்சாளாம். அதனால அப்பேற்பட்ட கிருஷ்ணாவதாரத்தில் உண்டு. இதை நான் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தேன். அவளுக்கு நார்த்தில் பம்பாயில் ஒரு இடத்துல சொல்லும்போது அவள் கோபம் வந்துடுத்து. யூ ஆர் அ சவுத் இண்டியன், தட் இஸ் வை யூ ஆர் சேயிங் கர்ட் ரைஸ். ஹவு ஷுவர் யூ ஆர் தட் ஹி டிட் நாட் ஹேவ் சப்பாத்தி. அவளுக்கு பாவம் அது ஒரு பெரிய இது. நான் சொன்னேன், சுவாமி ஸ்லோகத்தில் மஸ்ருள கபளம் தான் போட்டிருக்கு, தயிர் சாதம் தான் போட்டிருக்கு. தட் டசன்ட் மீன் தேர் வாஸ் நாட் சப்பாத்தி தேர். சப்பாத்தி இருந்திருக்கு. ஏன் சமக்கத்தில் வருதே கோதுமா சமே, கோதுமான்னு சம்ஸ்கிருதம் சொன்னால் கோதுமைன்னு அர்த்தம். கோதுமையும் இருந்திருக்கு வேத காலத்தில். ஆனால் இவர் தயிர் சாதம் சாப்பிட்டாருன்னா நம்ம என்ன சுவாமி பண்ண முடியும்? அதனால் சாட்டார், கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். காணம்னு இவ்விடத்தில் சொன்னால் கானகம் காடுன்னு அர்த்தம். காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர், காட்டில் இருப்பது தான் வேங்கடம். அந்த காலத்தில் இப்போ வேங்கடமே பெரிய டவுன் மாதிரி ஆயிடுது. திருப்பதினா அந்த காலத்தில் காடு. காட்டுக்கு சேர்ந்து உண்போம். காட்டுக்கு போற வழியில எதை உண்போம்? கோவிந்தா என்னும் நாமத்தை உண்போம். கோவிந்தா நின்ன நமவே சந்த, கோவிந்த நின்ன நமவே சந்த, கோவிந்த நின்ன நமவே சந்த. கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். இதில் ஒரு சின்ன டெக்னிக்கல் ரீசன் பெரியவாள்லாம் சில பேர் காமிப்பா. என்னன்னா, ஒருவனுக்கு மோட்சத்தை அடைய வேண்டும்னு நினைக்கக்கூடியவனுக்கு அச்சித் பாரதந்திரியம் இருக்க வேண்டும். அச்சித் பாரதந்திரியம்னா கொஞ்சம் டெக்னிக்கல். அது என்னன்னா, விபீஷணன் கிளம்பினான் லங்கையை விட்டுவிட்டு ராமர்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு. தனியாக கிளம்பல, கையில் ஒரு கதையோடு கிளம்பினான். உத்பபாத கதாபாணிஹி அப்படின்னு கிளம்பும்போது கதையோடு கிளம்பினான். சதுர்பிகி சஹராட்சசைஹி, 4 ராட்சசர்களோடு கிளம்பினான். ஆஜகாம முகூர்த்தேன அப்படின்னு கிளம்பினான். கிளம்பும்போது கதையை தூக்கின்னு கிளம்பினான். உடனே சுக்ரீவன் போய் சொல்றான் ராமர் கிட்ட, வந்துள்ளான் அந்த ராவணனின் தம்பி விபீஷன். உடனே ராமர் கேட்கிறார், எப்படி வந்திருக்கான்? பாவி இவரோட டோனை பாருங்க, எப்படி வந்திருக்கான்? அவன் வந்திருக்கான் ஆயுதம் ஆன கதையோடு வந்திருக்கான். ராமர் கேட்டார், எப்படி கதையை தூக்கியிருக்கான்னு சொல்லு. சுக்ரீவன் என்னையா கதையோட வந்திருக்கானா, எப்படி தூக்கியிருக்கான்லாம் போஸ்டர் இல்லாமல் உட்காந்து காமிச்சுட்டு இருப்பான்னா அதில் உண்டு. என்ன தெரியுமோ, கதையை இப்படி பிடிச்சுண்டா யுத்தத்துக்குன்னு அர்த்தம். மாற்றி அந்த அந்த பெரிய குடம் கீழே இருந்து நம்ம இப்படி பிடிச்சுண்டா சரணாகதின்னு அர்த்தம். இப்படி பிடிச்சுண்டா யுத்தம், இப்படி பண்ணா சரணாகதி. அதனால அவன் சரணாகதி பண்ண வந்திருக்கான். அவன் தனியாக பண்ண வந்திருக்கணும். எதுக்கு இந்த கதையோட பண்ண வரணும் அப்படின்னு கேட்டால்,
பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணும்போது தான் போயிட்டு வரேன்னு சொல்லணுமா 10 பேர்கிட்ட. முடிஞ்சதுன்னா அவளையும் கூட்டுண்டு போகணுமா. லங்கையில யார் கூட்டுன்னு போற நிலைமையில இருக்கா? ராவணனா, கும்பகர்ணனா, இந்திரஜித்தா, மால்யவானா, எவனும் வரமாட்டான். அதனால பார்த்தாரு, இந்த ஊர்ல சேத்தனர்களுக்கெல்லாம் ஞானமே இல்லை, சரி இந்த கதையாவது தூக்கின்னு போலாமேன்னு தூக்கின்னு போனார் விபீஷணன். ஆனா கதைக்கு பெருமை என்னன்னா, அது நம்மள மாதிரி இப்போ முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லாதே. எடுத்துண்டா கூட வந்துடும், வச்சா அந்த இடத்துல இருக்கும். அதனால ஒரு அச்சேதனத்துக்கு இருக்கக்கூடிய பாரதந்திரியம் நம்ம கிட்டயும் இருக்கணும்னு சில பேர் சொல்லுவா, அச்சித் பாரதந்திரியம்னு. ஆனா அது சில இடத்துல பொருந்தாது. ஏன்னு கேட்டேன்னா, அச்சித்து பாரதந்திரியம்னா அச்சேதனத்துக்கு இருக்கக்கூடிய பாரதந்திரம், இன்சென்சியன்ட். நம்மளை பெரியவாள்லாம் சென்சியன்ட்ல சேர்த்துட்டா, சேத்தனத்துல சேர்த்துட்டா. அதனால நம்ம அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவர்கள் எப்படி காண்பிக்க? ஆறாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னா உடனே அனுசரித்தால் நமக்கு தெரியும், ஓஹோ நம்ம சேத்தனர்கள், நம் முயற்சின்னு இருக்க வேண்டும் என்பதற்காக அச்சித் பாரதந்திரம் சில இடத்துல பொருந்தாதுன்னு சில பேருடைய கருத்து. அதனால இவ்விடத்தில் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம்னா, எதுக்கு பகவான் மாட்டுக்கு பின்னாடி போனார் அப்படின்னு கேட்டா, சில பேர் வழக்கம் என்னன்னா, மாடு திரும்பி கண்ணா நீ வராதேன்னு சொல்லாம இருந்துதான். அது ஒரு விஷயம் தான். மாடு ஒன்று திரும்பி கிருஷ்ணா நீ வராதேன்னு சொல்லலை. ஆனா அதையே நமக்கு நாம் அனுசரித்து இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு பின்னாடி பகவானா, நாம் பகவானுக்கு பின்னாடியாங்கிறது கேள்வி இல்லை. நம் முயற்சின்னு இருக்க வேண்டும். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறிவு ஒண்ணுமில்லாத ஆய்க்குலம். அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலம்னா ஃபர்ஸ்ட் ஆண்டாள் டிக்ளேர் பண்ணிக்கிறார் தன்னுடைய லிமிட்டேஷன். அது ரொம்ப முக்கியம் தெரியுமோ. நம்ம அதுதான் நமக்கு கொஞ்சம் வருது கஷ்டம். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு பட்டம் எம்ஏ, எம்இ, பிஹெச்டி இந்த மாதிரி ஒரு பட்டமா வாங்குறோம்னு வச்சுக்கோ. இப்போ எல்லா பிள்ளைகளும் ஓரளவுக்கு பிஇ படிச்சிருக்கோம், எம்இ படிச்சிருக்கோம், எம்பிஏ படிச்சிருக்கோம். அப்படின்னுட்டா நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம பெரிய ஞானிகள்னு தெரியுது. அது ரொம்ப தவறு. ஏன் தெரியுமா? நமக்கு இருக்கக்கூடிய பட்டம், எதுல பட்டம் கொடுத்துருக்காளோ அதுலயே 4 கேள்விகள் கேட்டா நமக்கு தடுமாறிடுவோம். அதனால ஞானம் எல்லாம் ஒரு இடமும் கிடையாது. அதனால நமக்கு ஞானம் இல்லாத தன்மை தான் நமக்கு இருக்கு. வாட் நாலேஜ் டு வி ஹேவ்? இங்க உட்காந்துட்டு இருக்கோம், கண்ணு பார்க்க முடியறது, மூக்கு முகர முடியறது, நான் பேச முடியறது, ஸ்கின் அதாவது துவச்சையானது நம்மளால் ஃபீல் பண்ண முடியறது, உணர்ச்சி பெற முடியறது. ஆனால் இந்த ரோடுக்கு அப்பாற்பட்டு திருமலை பிள்ளை ரோட்ல லெஃப்ட் எடுத்தா அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்க முடியறதோ, அங்க ஆறாத்துலயும் தளிகை பண்ணிட்டு இருக்கா முகர முடியறதோ. அதனால சாதாரணமான இந்திரியங்களுடைய லிமிட்டேஷன்ஸே ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. எல்லாம் இந்த கட்டுப்பாடுக்குள்ளேயே அடங்கிடுறது. பின்னாடி இருக்கிறவாளுக்கே எனக்கு தெரியறதோ இல்லையோ, நேக்கு நிறைய பேர் பின்னாடி இருக்கவாள தெரிய மாட்டேங்கிறது. அப்படி லிமிட்டேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம எவ்விடத்தில் ஞானிகள்? இந்திரியங்களாலும் நாம் ஞானியர்கள் அன்று, அனுபவத்தாலும் ஞானியர்கள் அன்று. அனுபவம்னு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, ஒரு தப்பு பண்ணுவோம், நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த தப்பை மறுபடியும் பண்ணப்படாதுன்னு இல்லையா? ஆமாம் சுவாமி, உங்க உபன்யாசத்துக்கு ஒரு தப்பு பண்ணிவிட்டோம், மறுபடியும் பண்றோம் வரோம். அதனால அப்படி இல்லை. தப்புன்னு சொன்னா, ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதை பண்றோம். அனுபவத்தாலையும் நமக்கு ஞானம் வருது, இந்திரியங்களாலையும் நமக்கு ஞானம் இல்லை. அப்படின்னா நம்ம என்ன மனசுக்குள்ள எழுதி வச்சுக்கணும்னு எங்க ஆச்சாரியன் சொல்லுவார், நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற அந்த ஞானம் இருக்கணும். உடனே சில பேர் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்லாம் கேட்பா, isn't it trying to degrade yourself? You should think that you know everything. இதோ பாருங்க, மோட்டிவேஷன்னா எதுக்குன்னா தாழ்ச்சி அடையக்கூடாது. ஐயோ என்னால் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாதே அந்த லெவலுக்கு போகக்கூடாது. நம்ம முயற்சி எடுத்துட்டு இருக்கணும், காரியம் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ள பேசிக் என்ன இருக்கணும்னா, ஐயோ நமக்கு ஒன்றும் தெரியலையே, கற்றுப்போமே. ஓப்பன்னஸ் டு லேர்னிங் அது இருக்கணும். அது இருந்தால்தான் பகவானின் ஆச்சரியமான சேஷ்டிதங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டும். ராமாயணமா அது தெரியும், நிறைய கேட்டிருக்கேன் அப்படின்பா. சரி, சபரி பழத்தை கடித்து கொடுத்து ராமர் சாட்டாரா? இல்லை, அதை அன்னைக்கு சொல்லிவிட்டேன். அதனால எவ்வளவோ ராமாயணம் கேட்டாலும் அதுல சில சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? சீதையின் சாரித்திரத்தை பேஸ் பண்ணி ராமர் என்ன பண்ணார்? சீதைக்கு என்ன பரீட்சை பண்ணார்? அக்னி பரீட்சை. சீதையின் சாரித்திரத்தை சந்தேகப்பட்டு பண்ணார், கரெக்டா? எஸ்ஸா நோவா? சுவாமி எஸ் அப்படின்னு சில பேர் நோ இல்லையா? பாருங்க, இதுலயே குழப்பம் இருக்கு. எவ்வளவு வாட்டி ராமாயணம் கேட்டிருக்கோம். அதனால கேட்ட விஷயத்திலே இவ்வளவு குழப்பம் இருக்கு. அது எஸ்ஸா நோவா நான் இப்ப சொல்ல மாட்டேன், ஏன்னா ராமாயணத்துல அப்புறம் நீங்க வரமாட்டேன் உபன்யாசம் சொன்னா. அதனால இப்ப திருப்பாவை உபன்யாசமானபடியால் பாருங்க, இவ்வளவு அனுபவத்தால் குழப்பம், ஞானத்தால் குழப்பம், இந்திரியங்களால் குழப்பம்.
அதனால அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்க்குலம் ஒத்துணுட்டா ஆண்டாள் ஒத்துக்கல நாம். அதனால அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குலத்து, அதாவது கறவைகள் பிஞ்சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறிவொன்னும் இல்லாத ஆய்க்குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். கண்ணா, நீ பிறந்ததால் உனக்கு புண்ணியம் இல்ல, நீ பிறந்ததால் எங்களுக்கு புண்ணியம். ஏன்னா கிருஷ்ணர் பிறந்ததாலன்னோ இன்னைக்கு நம்ம பாகவதம் கேட்க முடியாது. கிருஷ்ணர் பிறந்ததாலன்னோ கிருஷ்ணனை கோபிகாஸ்திரிகள் எப்படி விரும்பினார்களோ அதுபோல் ஆண்டாளும் தான் விரும்பி அந்த பாசுரத்தை பாடி கொடுத்து அந்த பாசுரத்துக்கு வியாக்கியானமிட்ட உரையாசிரியர்களை பார்த்து நாம் இன்று கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறோம். ஒரு கிருஷ்ண சரித்திரம், கிருஷ்ணாவதாரம் ஏற்பட்டதால் எவ்வளவு பேர் புண்ணியம் அடைகிறோம். புண்ணியம் இவ்விடத்தில் சொன்னால் சுகம்னு அர்த்தம். புண்ணியம்னா ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல புண்ணியம் பாபம் ரெண்டுமே பாவம் தான். பாபம் பாபம் தான். புண்ணியம் எப்படி சுவாமி பாவம் ஆகும்னு கேட்டேன்னா, வைகுண்டமான மோட்சலோகத்துக்கு போறதுக்கு பாபம் எப்படி ஒரு இடையூறோ புண்ணியமும் அவ்வளவுக்கு அவ்வளவு இடையூறு. புண்ணியம் இருந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, வைகுண்டம் போக முடியாது, ஸ்வர்க்கம் தான் போக முடியும். ஸ்வர்க்கம் போயிட்டா அது எப்படின்னா, உபநிஷத்துல ஒரு கதை சொல்லுவா. ரம்பாவானவள் ஒரு டான்ஸ் அப்சரஸ்திரி. அவள் வந்து பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா, ஒரு ஆளை தள்ளி விட்டுட்டு இருக்கா, தலை கீழே தள்ளி விட்டுட்டு இருக்கா. உடனே ஒரு ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருத்து, எதுக்கு அவரை தள்ளி விட்டுட்டு இருக்கேள்? இல்ல, அவர் புண்ணியம் பண்ணிட்டு இங்க வந்தார், இங்க வந்து அனுபவிக்க அனுபவிக்க புண்ணியத்தினுடைய சார்ஜ் குறைஞ்சுட்டே வந்தது, இன்னைக்கு புண்ணியம் 0 ஆயிடுத்து, அதனால தள்ளி விட்டுட்டேன்னா. ராஜாவுக்கு பயம். என்ன பயம்? நம்மளை எப்போ தள்ளி விடுவான்னு. என்ன எப்போ தள்ளி விடுவேள்? இன்னைக்கு இல்லைன்னுட்டா, அப்பாடி நாளைக்கு தள்ளி விடுவேன்னுட்டா. அதனால அவதான் பயந்தார். ஏன்னா ஸ்வர்கே லோகேன்னு போயிட்டா, ஸ்வர்கலோகம் போயிட்டா புண்ணியலோகம் ஆன உடனே தள்ளி விட்டுருவா, புண்ணியம் ஆன உடனே தள்ளி விட்டுருவா. ஸோ புண்ணியம் செய்தால் ஸ்வர்க்கம், பாபம் செய்தால் நரகம். ஆனா வைகுண்டம் போறதுக்கு புண்ணியமும் இருக்கப்படாது, பாபமும் இருக்கப்படாது. சரி சுவாமி, அதுக்கு என்ன வழின்னா சரணாகதி. சரணாகதி பண்ணிவிட்டா பாபம் துளைந்து விடும். புண்ணியம் நீங்க சரணாகதி பண்ணிவிட்டா பாபம் தொலைஞ்சிடும். புண்ணியத்தை என்ன பண்ணுவேன்? யாருக்காவது வாங்கோ கூட்டு, இந்த கர்ணன் வந்து கடைசி நிமிஷத்தை அம்பை எடுத்து தாரவாத்து பண்ண மாதிரியா கொடுப்பேன். அந்த அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் புண்ணியமும் பண்ணிடல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் லெவலேஷன் இங்கே 0.01% பண்ணியிருக்கோம். என்னன்னா சரணாகதி பண்ணின உடனே சரணாகதி காலத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு பகவானை அனுபவிக்கணும் இல்லையா, அதில் புண்ணியமும் கழிஞ்சிரும். அதனால சரணாகதிக்கு அப்புறம் பண்ணக்கூடிய காரியத்துல புண்ணிய பாப்பங்கள் ஏதாவது அட்டாச்சா இருந்தா நம்ம புண்ணியத்தை பகவான் கிட்ட சொல்லிடுவோம், எனக்கு அந்த புண்ணியம் ஒட்ட வேண்டாம். So though you are doing a good act, the karma phalan of punyam is not getting attached to you. So உங்க அக்கௌண்ட்ல பிளஸ்ஸே வராது, மைனஸ் கொஞ்சம் வரலாம். ஆனா அந்த மைனஸை போறதுக்குள்ள அனுபவிச்சுட்டு போயிடணும். ஏன்னா your account balance should be 0 வைகுண்டத்துக்கு போறதுக்கு. அதனால ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பாபம் எவ்வளவு இடையூறோ புண்ணியமும் அவ்வளவு பெரிய இடையூறு. இன்னொரு டெஃபினிஷன் சொல்றார் யாரு? குரத்தாழ்வான். புண்ணியம்னா என்ன அப்படின்னு கேட்டா, பாபம்னா என்னன்னு கேட்டா, சாஸ்திரத்தை பெருமாள் எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாரோ அதுக்கு தகுந்தாப்படி நம்ம பண்ணா புண்ணியமா, பெருமாளுக்கு பிடிக்காதது பண்ணிவிட்டா பாபமா. இது ரெண்டுத்தையும் டெஃபினிஷனா சொல்றார். அதனால உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், நீ பிறந்ததால் நாங்கள் பாக்கியம் பெற்றோம் கிருஷ்ணா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. இது ஒரு பெரிய விஷயம். இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தை நன்னா பாடுறதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாட்டுங்கிறது எதனால அது பாடுறது? அது பண்ண பூர்வ ஜென்ம புண்ணியம், இல்லாட்டா அவள் அப்பா அம்மா நன்னா கற்றுக் கொடுத்துருக்கா, அது பாவம் நன்னா கற்றுந்தது. இன்னொரு ஸ்டெப் ஹையராக போயிட்டா பூர்வ ஜென்ம புண்ணியம், அப்பா அம்மா நன்னா கற்றுக் கொடுத்துருக்கா, டீச்சர் நன்னா இருக்கா, அதுக்கு மேலே நன்னா கற்றுந்தது, அதுக்கும் மேலே பூர்வ ஜென்ம புண்ணியம். அதுக்கும் மேலே பார்த்தேன்னா பெருமாள் கிட்டேந்து தானே நமக்கு ஒரு குவாலிட்டியும் வருது, ஒரு குவாலிட்டி. இப்போ நம்ம நல்ல ஸ்மெல்லோடு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, உலகத்தில் வந்து ஒரு மங்கள் தீப் ஏற்றி வச்சா நல்ல வாசனை வருதுன்னா, இந்த வாசனை வருவதற்கு காரணம் அந்த வாசனையானது சர்வகந்தனான பகவான் கிட்டேந்து வாடகை வாங்கிட்டு இருக்கு. பெருமாள் கிட்டேந்து தான் நல்ல வஸ்துக்கள்னு எல்லாம் வரும். அப்படின்னா ஒரு கேள்வி வந்துடும், சுவாமி நல்ல வஸ்துக்கள்லாம் அவர்கிட்டேன்னு வந்து தானே, தீய வஸ்துக்கள் எங்கேருந்து வருது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ நான் பெருமாள் கிட்டேந்து வருதுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன மடக்குவேள் அப்படின்னா பகவான் நல்லவரா கெட்டவரா? இல்லையா? இப்போ கெட்ட வஸ்துவும் அவர்கிட்டேன்னு வருதுன்னா கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைன்னு பாட வேண்டியதுதான். அவர்கிட்ட நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குன்னு. ஒருவேளை கெட்ட விஷயங்கள் பகவான் கிட்டேந்து வரலேன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன சொல்லிடுவா, பகவான் கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு,
கெட்ட விஷயம் இன்னொருத்தர்கிட்ட இருக்கு, அவருக்கு சாத்தான்னு பேரு. ஏன்னா சில மதங்கள் என்ன சொல்றா, கடவுளுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் சாத்தான்னு ஒருத்தர் இருக்காருங்கிறா. நம்ம சனாதன தர்மப்படி சாத்தான் கீத்தான்லாம் தனியா இல்லை, நம்ம தான் சாத்தான், வேற யார் சாத்தான்? அதனால சாத்தான்லாம் தனியா கிடையாது, பெருமாள் தான், சர்வலோக மகேஸ்வரன் ஒருவன் தான். அதனால இந்த சாத்தான்லாம் எதிர்கட்சியா ஒன்று போட்டு கட்சி ஏ கட்சி பி அப்படின்லாம் போட்டு பியில் வந்து சாத்தானை உட்கார வச்சு அது ஏதோ பாம்பு சொல்லிவிட்டு தான் பழத்தை சாப்பிடாத, இவர் பழத்தை சாப்பிட்டுட்டாராம் சாத்தான் பிடிச்சுன்னு தான். அது சாத்தான்லாம் ஒன்றும் பிடிக்காது. அதனால அது ஒன்றும் அப்படி சொல்லுகின்றபடியால் கெடுதலான வஸ்துக்கள் கெட்ட விஷயங்கள் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா பெருமாள் கிட்ட இல்லை, அவர்கிட்ட ஒட்டாமல் இருக்குது. எந்த ஒரு கெட்ட விஷயமே பகவானுக்கு ஒட்டாது. அவருக்கு மலம்னு பிடிக்கவே பிடிக்காது. மலம்னா ஒரு ஒரு சம்திங் விச் இஸ் பேட். மலம் இல்லாதபடியால் தான் அவனுக்கு நிர்மலன்னு பேரு. மலமே ஒட்டாது. அதனால்தான் அமலநாதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்திய விமலன் நிமலன் நீதிவானவன் திருப்பானாழ்வார் பாடினார். அதனால்தான் பகவானுக்கு 2 ஐடென்டிஃபிகேஷன் சாஸ்திரம் சொல்றது. லிங்கம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. லிங்கம்னா ஐடென்டிஃபிகேஷன். சிவபெருமானை ஒரு உருவமா பார்க்குறோம் பாருங்க, அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனா அவருக்கு இருக்கு. அதனால்தான் அதுக்கு சிவலிங்கம்னு பேர், சிவனை காண்பிக்கக்கூடிய அடையாளம்னு பேர். ஆணை காண்பிக்கக்கூடிய அடையாளத்துக்கு பும்லிங்கம் புல்லிங்கம்னு பேர். ஸ்திரீயை அடையாளம் காட்டக்கூடிய சொற்களுக்கு ஸ்திரீலிங்கம் ஸ்திரீலிங்கம்னு பேர். பகவானை அடையாளம் காட்டக்கூடிய வஸ்துக்களுக்கு உபயலிங்கம்னு பேர், 2 லிங்கங்கள்னு பேர். ஒரு லிங்கம் என்னன்னு கேட்டா பகவான் எல்லா நல்ல குணங்களும் பொருந்தினவன். 2வது கல்யாண குணம், 2வது ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னு கேட்டா பகவானுக்கு எந்த கெட்ட குணமும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை. அதனாலதான் உபயலிங்கம்னு பேர். அதனாலதான் பெருமாளை குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னு சொல்றோம். 1. 2வது குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தானா அவன் பக்தர்களிடத்திலும் குறையை பார்ப்பதில்லைன்னு அர்த்தம். கிருஷ்ணாவதாரத்துல என்ன எடுத்து, கண்ணனுக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் ஆச்சு. 2 பேரும் வந்து வைப்ரண்ட் குஜராத்தில் உட்காந்துட்டு இருக்கா. வைப்ரண்ட் குஜராத்தில் உட்காந்துட்டு அப்படியே வந்து அந்த பால்கனியில் உட்காந்துட்டு ஊஞ்சல் ஆடும்போது கிருஷ்ணருக்கு என்னமோ கடப்படாங்கிறது. ருக்மிணி பார்க்குறா, கேம்சோ அப்படின்னு கேட்குறா. குஜராத்தியோ கேம்சோ, அவர் மஜாமா சொல்ல மாட்டேங்கிறார். உடனே மஜாமா சொல்லாதபடியால் ஓடி போயிட்டார் கிருஷ்ணர். என்னன்னு போனால் வாந்தி எடுத்துக்கிட்டார். ருக்மிணி பார்த்தா, இதெல்லாம் பார்த்தா என்ன நினச்சிப்பா, ருக்மிணி எடுக்க வேண்டியது கிருஷ்ணர் உட்காந்து எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுப்பா. இது என்ன சுவாமி அப்படி கிருஷ்ணரை கூப்பிட்டு கேட்குறா, வாட் ஹேப்பன், என்ன ஸ்டமக் அப்செட்டா அப்படின்னு கேட்டா திருக்குடந்தை ஆண்டவன் இந்த விஷயத்தை சொல்வார். உடனே கிருஷ்ணர் சொன்னாராம், இல்லம்மா நம்ம ஊர்ல வந்து தெர் ஆர் 4 ஒரு மாட்டுக்காரன் வந்து 4 விதமான பசுக்களை வச்சுட்டு இருக்கான். டைப் ஏ, டைப் பி, டைப் சி, டைப் டி, 4 டைப்ஸ். அதில் முதல் டைப் எப்படின்னா ஒரு நாள் வச்ச கழுநீரை சாப்பிடும். 2வது மாடு டைப் பி எப்படின்னா 2 நாள் வச்ச கழுநீரை சாப்பிடும். 3வது மாடு 3 நாள் வச்ச கழுநீர். 4வது மாடு 4 days ஓல்டு கழுநீரை சாப்பிடும். அந்த மாட்டு இடையே என்ன பண்ணிவிட்டான், மறந்து போய் ஒரு வாரத்துக்கு கழுநீரை யூஸ் பண்ணாமலே வச்சுவிட்டான். அது ரொம்ப துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சுவிடுது. 4வது மாடுக்கு வச்சு பார்த்தான், இதுதான் 4 நாள் இதை சாப்பிட்றதே, எக்ஸ்ட்ரா ஒரு 3 நாள் தானே சாப்பிட்டு பார்க்கட்டோம்னு அந்த மாடு மறுத்துடுத்து. நோ, ஐ வில் நாட் ஹேவ் ஓல்ட் திங்ஸ். அப்போ அவன் பார்த்தான், இந்த 4வது மாடு சாப்பிடாத இந்த கழுநீரை யார் சாப்பிடுவா? இருக்காரே பகவான். அதனால என்ன பண்ணா, பூமிக்கு விட்டானா, கிருஷ்ணாய அப்படின்னு சொல்லிட்டு விட்டானா. பகவான் நம்ம என்ன கொடுத்தாலும் ஏற்றுப்பார். அதனால பகவான் சாப்பிட்டு விட்டாரான், வயிறு அப்செட் ஆகிடுதான். அதனால வந்து ருக்மிணி கிட்ட சொன்னார், என் வயசாகிடுது, அப்செட் ஆகிடுது. இதுன்னு கருத்து என்ன, அவர் வயிறு அப்செட் ஆனது கருத்து இல்லை, நம்ம என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பார். நம் கொடுக்கக்கூடிய வஸ்துவில் குற்றம் குறை பார்ப்பது கிடையாது, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. கோவிந்தான்னு சொல்லுகின்றபடியால் வாக்குக்கு அதிபதினு அர்த்தம். கோ வாக்கு, அதிபதி விந்தன், கோவிந்தன்னு பேர். இன்னொன்னு கவாம் இந்திரஹாங்கிற சங்கர பகவத் பாதாள், அதாவது பசுக்களின் கூட்டத்துக்கு தலைவன். கோவர்தனத்தை தூக்கி பிடித்தவுடன் என்ன பட்டாபிஷேகம் நடந்தது? கோவிந்த பட்டாபிஷேகம். ஆதலால் கோவிந்தன்னு சொல்லுகின்றபடியால் வாக்குக்கு அதிபதி, கோவிந்தன்னு சொல்லுகின்றபடியால் பசுக்களின் கூட்டத்துக்கு தலைவன். இந்த மாதிரி கோவிந்தன்கிற திருநாமத்துக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்றா. இந்த கோவிந்தன்கிற திருநாமம் தான் நம்ம கார்த்தால சந்தி பண்ணும் போதும் சந்தியாவந்தனம் பண்ணும்போது வரும். எப்படி வரும்? அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு வருதா? மறுபடியும் துவாதச நாமம் சொல்லும் போது கேசவாய மாதவாய நாராயணாய் கோவிந்தாயன் மறுபடியும் கோவிந்த நாமம் வரும். கோவிந்த நாமம் மறுபடியும் வருவதற்கு காரணம், எப்பவுமே நீங்க வந்து 2வது வாட்டி ஒன்று சொல்லிட்டேன்னா, இப்போ பாருங்க, சஹஸ்நாமம் சொல்லிகிட்டே வரும்,
திடீர்னு ஸ்ரீராம ராம ராமேத்தி மட்டும் 2 வாட்டி சொல்லுவோம், 3 வாட்டி சொல்லுவோம். சொல்றதுக்கு காரணம் என்ன? இதை பாரு, நீ சொல்லும் போது கொஞ்சம் தூங்கியிருக்கலாம், ஆனா இந்த ஸ்ரீராம ராம ராமேத்தி 2வது வாட்டி சொல்றதுக்கு காரணம் என்ன? அப்பவாவது முடிச்சுக்கோ, ஏன்னா இது முக்கியமான ஸ்லோகம். கோவிந்த நாமம் என்பது அதுபோல் அப்பேற்பட்ட உயர்ந்ததோர் நாமம். அதை சொல்றதுக்காக தான் பெரியவாள்லாம் சொன்னா. இன்னொன்றும், திரௌபதியை வஸ்திராபகரணம் பண்றான் துஷாசனன். அப்போ சொல்றா, தேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவன்னு கிரீட்டி ஹாரி ஹிரண்மயவபுகு துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம். இன்னைக்கு நம்ம திருப்பதிக்கு போகும்போது திருவேங்கடமுடையான், வெங்கடேஸ்வரன், ஸ்ரீனிவாசன், 7 குண்டலவாடா அப்படின்லாம் கூப்பிட மாட்டா. சன்னதிக்கு போயிட்டா கோவிந்தா அப்படின்பா. அதனால இந்த கோவிந்த நாமம் தான் நமக்கு போறதுக்கும் வழி. போறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானை மட்டும் நினைக்கணும். அதனாலதான் ஒரு வஸ்து ஒருத்தர் இழந்துட்டார்னா என்ன சொல்றா? அவருக்கு வஸ்து, அதுலயும் பாருங்க வேதாந்தம் தான் வச்சிருக்கா, கோவிந்தாவாயிட்டாங்கிறா. அதனால கோவிந்தா ஆயிட்டான்னா போறதுக்கு வழி கோவிந்த நாமம். கோவிந்தனை அடையணும்னா எல்லாத்தையும் விட்டுடணும். ஒருத்தர் ஏதாவது ஒண்ணுத்த விட்டுட்டார்னா கோவிந்தாவாயிடுத்துங்கிறா. வேடிக்கைக்கு சொன்ன, அப்படி சொல்லப்படாத ஒருத்தரை பார்த்துட்டு. ஆனா ஆச்சாரியன் ஒரு இடத்துல சொல்லுவார், ருக்மிணியை கூட்டுன்னு போயிட்டார் கிருஷ்ணர். சிசுபாலன் கேட்டானா எங்க ருக்மிணின்னு. அவ என்ன சொன்னா? கோவிந்தா கோவிந்தா. அந்த இடத்த வாஸ்தவமா சொல்லியிருக்கா. ஏன்னா கோவிந்தனான கண்ணன் தானே கோவிந்தா அப்படின்னு போயிருக்கார் ருக்மிணிய அப்படின்னு சொல்லுது வேடிக்கையா. அதனால அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்னும் இல்லாத கோவிந்தா உன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உன்னோடு உறவு, அதாவது பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு எவ்வளவோ ஜன்மங்களா வரக்கூடிய சம்பந்தமா. அதை நாம ஒத்துக்கிறோமோ இல்லையோ. இப்போ காற்றுன்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் விஞ்ஞானக்காரர் சொல்றார், நீங்க காத்த மூக்குக்குள்ள வாங்கிட்டு விடுறேளுங்கிறார். இன்னொருத்தர் சொல்றார், நான் மறுக்கிறேன். அவர் மறுத்துட்டாருங்கிறதுக்காக காத்த அவர் மூக்குக்குள்ள போறதை நிறுத்திடுமா? நிறுத்தாது. பகவான் தான் நம்மளை ரட்சித்தான் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளலைனாலும் பகவான் நம்மளை தானே ரட்சிக்கிறார். பாருங்க, பகவான் இருக்கர்னு சொல்றவரையும் ரட்சிப்பது பகவான், பகவான் இல்லேன்னு சொல்றவரையும் ரட்சிப்பதும் பகவான். நம்ம சனாதன தர்மம்ங்கிறது ரொம்ப ரொம்ப லிபரல் அண்ட் ஓப்பன் மைண்டட். என்ன தெரியுமோ, இப்ப யாரோ ஒருத்தர் சொல்றார், எங்கள் மதத்தில் கடவுளுக்கு உருவமே கிடையாது. அப்படியாப்பா, நல்லதுதான், நாங்களும் அதை சொல்லியிருக்கோம். உருவமே இல்லாதது, குணமே கிடையாது. சரி, இல்ல, ஃபார்ம்லெஸ்னஸ் இஸ் ஆல்சோ அ ஃபார்ம், ஒத்துக்கிறோம். இப்போ எங்கள் கடவுளுக்கு இந்த பேர் கரெக்டுப்பா. பகவானுக்கு எத்தனையோ பேர்கள் இருக்கு, அதுல ஒரு பேர் உங்க பேர். நீங்க பார்த்தேன்னா த மோஸ்ட் அகாமடேட்டிவ் பிலாசபி. இன்னைக்கே பிரம்மசூத்திரத்துக்கு சங்கரர் வியாக்கியானம் பண்ணார். பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, 2வது கிடையாது, பாக்கி எல்லாம் மித்யை, ஒத்துண்டோம். சங்கரர் சொன்னது பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. உடனே ராமானுஜர் சொன்னார், பிரம்ம சத்தியம்தான், பாக்கி எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லிட முடியாது, அதுவும் தான் சத்தியம். அதுவும் கரெக்ட் சுவாமி. நாளைக்கு மத்வர் வந்தார், இல்ல இல்ல பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற, ரெண்டும் எக்காலத்திலும் ஒன்னாவே சேராது, ஒன்னாவே இருந்ததில்லை. ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான், சாஸ்திரப்படி தானே சொல்றார் அப்படின்னு. அதனால யாரையுமே நம்ம எதிர்க்கல பாருங்க. we have the openness. இப்ப நாளைக்கே நீங்க யாராவது ஒருத்தர் திடீர்னு ஒரு சித்தாந்தம் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பெருமையா தானே இருக்கும். திருப்பாவைக்கு கேட்டிருக்கா, அவ ஒரு சித்தாந்தம் கண்டுபிடிச்சிருக்கா, சுத்த அத்வைத விசிஷ்டாத்வைத துவைதாதி சம்பிரதாயம்னு ஒன்று புதுசா கண்டுபிடிச்சிருக்கான்னு நமக்கு பெருமை தானே. நீங்க கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதையும் நாங்க ஒத்துப்போம். ஏன்னு கேட்டா திஸ் இஸ் த மோஸ்ட் அகாமடேட்டிவ் ரிலிஜன். ஏன்னு கேட்டா நீங்க ஆர்கியூ பண்ணா, தர்க்க சாஸ்திரம் பண்ணா அது ஒரு பெருசுங்கிறா. மீமாம்சக்காராள்னு அந்த காலத்துல இருந்தா. அவ எப்படின்னா யாகம் பண்ணுவா, யாகத்தை ஒத்துப்பா, பெருமாளை ஒத்துக்க மாட்டா. நீங்க நல்லா கவனிக்கணும். மீமாம்சம்னு ஒரு இன்னைக்கும் டிகிரி எல்லாம் கொடுக்குறாளே, மீமாம்சான்னு அந்த காலத்தை எப்படின்னா வேத நெறிப்படி யாகம் பண்ணுவா, யோகமே பண்ணிட்டு இருப்பா. ஆனா பகவானை ஒத்துக்கிறேடான்னு கேட்டா பகவானை ஒத்துக்க மாட்டேன்பா. ஈஸ்வர சாங்கியர்கள், ஈஸ்வர மீமாம்சகர்கள் கிடையாதவா. அதனாலதான் தேசிகன் என்ன பண்ணார், மீமாம்ச மார்க்கம்ங்கிறது வசதியான மார்க்கம், வேதத்தை அனுசரிச்சு யாகம் பண்றா, ஆனா பகவானை ஒத்துக்காம போயிட்டாளேன்னு சேஸ்வர மீமாம்சான்னு ஒன்று எழுதினார். ஈஸ்வரனை ஒத்துக்கிற மீமாம்சா, பகவானை ஒத்துக்கிற மீமாம்சான். நல்ல தார்க்கிகள்னு அந்த காலத்துல இருந்தா, தர்க்கம் பண்ணி பகவானை ஜெயிச்சு விடுவா. இதை பாருங்க, கடவுள், இதை பாருங்க, கடவுள் இருக்காருன்னா அவர் காட்சி கொடுக்க வேண்டாமா? ஆமா, அப்படின்னா கடவுள் இல்லை, தர்க்க சாஸ்திரத்தை கொண்டு ஜெயிச்சிருவா. அதனால தர்க்க சாஸ்திரம் கொண்டு ஜெயிக்கிறவாளையும் நம்ம ஒத்துப்போம். தேசிகன் பார்த்தார், தர்க்க சாஸ்திரத்தையே பெருமாள் இருக்கருங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணலாமேன்னு தார்க்கிக சிம்மம் ஆயிட்டார். அந்த மாதிரி ஒரு ஜாபாலின்னு இந்த காலத்தை ஒருத்தர் இருந்தார். அவர் மோஸ்ட் ப்ராபகேட்டிவ் ஏத்திஸ்ட்.
கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றா பாருங்க. அந்த கடவுளே இல்லைன்னு சொன்னவர் அந்த ஜாபாலி. எப்படின்னா, ராமர் இருந்த காலத்தை தசரதருடைய 8 மந்திரிகள்ல ஒருத்தர் ஜாபாலி. ராமருக்கு வந்து பரதர் வந்து சொல்றார், அண்ணா அப்பா போயிட்டார்னா அப்படிங்கிற. ராமர் உருண்டு பிறண்டு அழறார், அப்பா போயிட்டாரா அப்படின்னு. அப்போ வந்து வசிஷ்டர் வந்து கபலத்தெல்லாம் வச்சு, நீ ஸ்ராத்தம் பண்ணணும், இப்போ தவசம் பண்ணணும், மாசியம் வந்துட்டுலாம் சொல்றார். அப்போ ஜாபாலி வந்து சொல்றார், என்ன ராமா என்னமோ உட்காந்து நீங்க பிண்ட பிரதானம் பண்ணிட்டியும், அது யாருக்கோ போறதான். அப்பா இருந்தார் போயிட்டார், அவ்வளவுதான். ஆத்மாவுக்கு உட்காந்து பிண்ட பிரதானம் பண்றது, பித்திருக்களுக்கு உட்காந்து பிண்ட பிரதானம் பண்றதுலாம் வேஸ்ட். அப்பா பேச்சை கேட்டுவிட்டியான், பித்ருவாக்கிய பரிபாலனமா காட்டுக்கு வந்து அப்பாவே இல்லை, அப்புறம் என்னடா வாக்கியம், நீ வா ஒழுங்கா அப்படிங்கிறார். இதெல்லாம் பொறுமையா ராமர் கேட்டு இருக்கார். என்ன நான் சொல்றது, அத கடவுள் சாஸ்திரம் எல்லாம் ஒண்ணு கிடையாது ராமா, யுக்கம். ராமர் சொன்னார், எங்க அப்பா ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டாருனார். என்ன தப்பு காரியம், உன்னை காட்டு காமிச்சதா? இல்ல, உன்ன மாதிரி ஆளை கொண்டு மந்திரியா வச்சாரு பாரு, அதுதான் எங்க அப்பா பண்ண தப்புன்னார். அதனால ஜாபாலி நாஸ்திகம் பேசினார். ஆனா 8 மந்திரிகள்ல ஒருத்தர். நம்ம என்ன சொல்லுவோம் ராமருடைய பட்டாபிஷேகத்துல, ராமம் ரத்னமயே பீடே சஹசீதம் சந்நிவேஷயது வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலீர் அத காஷ்யபா. ஏதீசம் பேசினாலும் நம்ம என்ன சொல்றோம், இதை பார் உன்னுடைய கருத்து அது, அதனால உன்னை பகவான் ரட்சிக்க மாட்டாருன்னு நான் ஒத்துண்டேன்னு வச்சுக்கோ, அப்படின்னா நான் என் பகவானை ஒத்துக்கலேனே அர்த்தம். நீ எந்த பகவான் என்ன ரட்சிக்கிறாரோ அந்த பகவானை நீ ஒத்துக்கலேங்கிறதுக்காக அந்த பகவான் உன்னை ரட்சிக்காமல் போயிட மாட்டான். உன்னை ரட்சிப்பதும் என்னை ரட்சிக்கும் பகவான் தான், அதனால உன்னை நான் சேர்த்துக்கிறேன். இதை விட இன்க்ளூசிவா இருக்க முடியுமா? நாளைக்கே நான் கிருஷ்ணருக்கு வந்து மயில் பீலி வச்சுட்டு இருக்கார். மயில் பீலிக்கு பதிலாக வேற ஏதாவது மயில் பீலிக்கு பதிலாக காக்கா இறகு மாதிரி ஒன்று போட்டுவிட்டு கையில வீணை கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோ, யாரும் என்னை எரிச்சுட மாட்டா, சுட்டுட மாட்டா. நம்ம தர்மத்துல வந்து பகவானை நீங்க எப்படி உருவகப்படுத்தினாலும் அக்ரீட். இந்த ஷூட் பண்றது இதெல்லாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் வி ஆர் வெரி வெரி ஓப்பன். அப்படிதான் சுவாமி பெருமாள் நம்மளை அப்படி வச்சிருக்கார். இந்த தர்மம்ங்கிறது அவ்வளவு விரும்பர். அதனால உறவேல் நமக்கு இங்க ஒழிக்க ஒழியாது. நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, ஆண்டாள் சொல்றா, கிருஷ்ணா நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ, நாங்க ஒத்துனுட்டோம். உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவை யாராலையும் வெட்டவே முடியாது. அறியாத பிள்ளைகளும், இதை பார்ப்பா, நாங்கள்லாம் ஒண்ணுமே தெரியாத பசங்க ஒத்துக்கணும். நம்ம பகவான் எதிர்க்க போய் ந தர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந புத்திமான் சரணாரவிந்தே. நம்ம ஆன்மீக சாஸ்திரத்தை தினமும் சொல்லியிருக்கா. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கார்த்தால எழுந்துன உடனே என்ன பண்ணணும்னு கேட்டா, பெருமாள் எதிர்க்க போய் அர்ச்சனை எல்லாம் கூட பண்ண வேண்டாமா. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், எவ்வளோ பேரை நான் ஏசி பேசியிருக்கேன், எவ்வளோ பேர்கிட்ட அபச்சாரப்பட்டிருக்கேன், ஐயோ இவ்வளோ தப்பு பண்ணிட்டேனே, ஒண்ணுமே எனக்கு தெரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு நம்ம பண்ண குறைகள் குற்றங்களை எடுத்து சொல்லணுமா. உட்காந்து கார்த்தால எழுந்து அர்ச்சிக்கிறது, சந்தன தரைக்கிறது, அதெல்லாம் 2ஆம் பட்சம் சுவாமி. ஆனா நமக்கு இருக்கிற தப்ப நம்ம வாயை திறந்து சொல்லணுமா. நதர்ம நிஷ்டோஸ்மி அமரியாதா க்ஷுத்ரஹா அப்படிங்கிறார் ஆள வந்தார். நான் ரொம்ப நீச்சமானவன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சீ இதை விட ஒரு மட்டமா ஒரு ஆள் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்து சொல்லணுமா. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. சிறுபேர் அழைத்தனவும், அங்க சிறு வீடுன்னு சொன்னா, இங்க சிறு பேர்னு சொன்னா. சிறு பேர்னா என்னன்னா ரொம்ப தாழ்மையான வார்த்தை. இப்ப நம்ம கிருஷ்ணர் என்னன்னு சொல்றோம், நம்ம வந்து என்ன சொல்றோம், கேசவாய நாராயணாய, கடைசியில் என்ன முடிக்கிறோம், ஐயோ நாராயணா சந்தியாவந்தன மந்திரம் இது, பத்மநாபாய தாமோதராயன்னு சொல்லி முடிக்கிறோம் இல்லையா. 4 விரலை வச்சு நாபியில தொடணும். இதெல்லாம் பெண்களாவது கேட்டுருக்கோம். இனிமே வந்து சந்தியாவந்தத்தை மாத்தி சொல்லி கொடுத்துட வேண்டியதுதான். ஏன்னா நீங்க கேட்டுன்ட்டு அட்லீஸ்ட் நீங்களா, ஏன்னா ஆச்சமனம் பெண்களுக்கு உண்டு, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஆச்சமனம் பெண்களுக்கு உண்டு. ஆண்கள் உட்காந்துண்டு அச்சுதாய நமஹா அனந்தாய நமஹா கோவிந்தாயன் பண்றா இல்லையா, பெண்கள் கார்த்தால எழுந்தணும்னு நின்னுண்டு பண்ணணும். கோவிந்த அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தத்தை எடுத்துட்டு தான் தளிக்க பண்ண ஆரம்பிக்கணும். அதனால ஆச்சமனம் இல்லைன்னு நினைக்காதீங்க, பெண்களுக்கு உண்டு ஆச்சமனம். அதனால இனிமே சந்தியாவந்தனமும் கத்து தர வேண்டியதுதான். ஏன்னா இங்க வந்து இது தட்டுப்படுறதே. அதனால வந்து பத்மநாபாய 4 விரலால தொட்டுவிட்டு 5 விரலோட தாமோதராயன்னு தொடணும் மேல. இப்போ தாமோதரன்னா பேர் என்ன? தாமம்னா கயறு, உதரம்னா இடுப்பு. இடுப்பில் கயரால் கட்டுப்பட்ட உண்டவன், கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் கட்டுண்டார். இது ரொம்ப ரொம்ப இழிவான வார்த்தை தானே. ஒருத்தரை பார்த்துட்டு, டே இவர் பெரிய பிஎம் டா, நமக்கு இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர், அவர் அவ அம்மா வந்து ஒரு அடி போடுறதை நான் பார்த்துருக்கேன்னு சொன்னா பாவம் அவருக்கு எப்படி இருக்கும் இல்லையா? கிருஷ்ணரை நம்ம உலகத்துக்கே சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லிவிட்டு
யசோதை உன்னை இடுப்புல கட்டினா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆனா நம்ம இந்த மாதிரி வார்த்தையை சொன்னாலும் பகவான் ஏத்துக்கிறார். அப்படியா, என் ஊரை சொல்லிட்டியாப்பா, நீ என் பேரை சொல்லிட்டியாங்கிறார். அவனை நம்ம சிறு பேர் சொல்லி அழைத்தாலும் அதை அவன் பெரிய பேராக கருதுகின்றான். என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய். பெருமாள் சொல்லுவாரான், என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய். ஐயோ, நம்ம டேய் ஹரியப் ஹரியப்புங்கிறோம். லக்ஷ்மியை பார்த்து பெருமாள் சொல்லுவாரான், ஏய் என் பேரை சொல்றான். எங்க சுவாமி ஹரியப்புங்கிறான்? ஹரி தானே சொல்லிட்டு இருக்கான், ஹரிய அப்புங்கிறான். பாருங்க, நம்ம என்ன வார்த்தை நம்ம வாயால நினைக்காம மனசால நினைக்காம சொன்னாலும் பகவான் தன்னை சொன்னதா தான் எடுத்துக்கிறான். அதுதான் அவன் கிட்ட இருக்கக்கூடிய சௌலபியம். முதலாழ்வார்கள் சொல்றா, அதாவது பெருமாளுடைய உருவம் எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ள வந்துருவாராம் பகவான். இதுக்கு ஒரு சிறு கதை சொல்றா. எம்பெருமானார் 5 நிமிஷத்துல முடிச்சிடும், ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். இப்போ எம்பெருமானார் சிஷ்யர்களோட நடந்து வந்துட்டு இருக்கார். இப்போ நடந்து வரும்போது கொள்ளிடக்கரை எப்பவுமே ஃபுல்லாவே இருக்காது, வாட்டர்ல கொஞ்சம் ட்ரையா இருக்கும், கொஞ்சம் மணலும் தண்ணீரும் கலந்து இருக்கும். சிறு குழந்தைகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணித்தான், 10 குழந்தைகளும் சேர்ந்து மணலால ஒரு சின்ன ஸ்ரீரங்கம் மாதிரி ஒரு கோவில் கட்டித்தான். மணல்லையே குட்டி குட்டி குட்டியா வட்டில். அதுல ஒரு குழந்தை தான் பட்டரா நினைச்சுட்டு இருக்கான். கோவில் என்ன பண்ணுவா, ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு ஜியா அப்படின்பா. ஜியானா ஜியரே, ஆச்சாரியனே வாரும்பா. உடனே இந்த ஜியர் தீர்த்தம் வாங்கிக்கணும். அப்புறம் சொல்லிட்டு லக்ஷ்மிநாதமா ஆரம்பாம் நாதயா முனமத்தியமா அப்படின்னு சொல்லி சாத்துமுறை ஆரம்பிச்சுவிடும். இப்போ தீர்த்தம் கொடுப்பாளா, இங்கே நன்னா வட்டில்ல குழந்தை மணல்ல பண்ணி வச்சிருக்கு. பாவம் இந்த குழந்தைகள்லாம் இந்த சொப்பு சாமான், கிச்சன் சாமான் கிடைக்கிற மாதிரி கோவில் மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்கு. குழந்தைகள்லாம் பண்ணி வச்சுட்டு காவேரியிலேருந்து தீர்த்தத்தை எடுத்து இதுக்குள்ளே குத்துறது. ஒரு குழந்தை ஜியா அப்படிங்கிறது, இன்னொரு குழந்தை தான் ஜியர் ஸ்தானத்தில் வரணும். பாவம் இந்த குழந்தைகள்லாம் பண்ணுற விளையாட்டை ராமானுஜர் தூரத்தை பார்த்துன்னு இருக்கார். ஜியான்னு கூட்டம்னா அவர் ஓடி வந்துவிட்டார். ஜியான்னு வந்தோடனே அடியேன் அப்படின்னார். குழந்தை பயந்து விடுது, ஐயோ நான் அவனை ஜியான்னு கூட்டேன், நீங்கள் ஜியரே வந்துவிட்டேளே அப்படிங்கிறது. இல்லை தீர்த்தத்தை கொடும்னார். ராமானுஜரோட சிஷ்யர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா, இது என்ன அசட்டுத்தனமாக இருக்குது, இந்த குழந்தைகள்லாம் ஏதோ தீர்த்தத்தை வைக்கிறதே, இதை இவர் சாப்பிட்றாரு. பாவம் மரியாதையா ராமானுஜர் சாப்பிட்டு வந்தார். சிஷ்யர்கள்லாம் கேட்டா, நீர் எதுக்கு உண்டீர், அது ஏதோ குழந்தைகள்லாம் விளையாடுறதேன்னார். பெருமானார் பதில் சொன்னாரா, இப்போ கோவில்ல தான் பகவான் இருக்கார், அங்க கூட்டாதான் நான் போகணும்னு சொன்னா, இந்த இடத்துல குழந்தை கூப்பிடுச்சு நான் போகாம இருந்துட்டா பகவான் இந்த இடத்துல இல்லைங்கிற மாதிரி தானே அர்த்தம் வந்துடும். அதனால அந்த தீர்த்தம், அந்த குழந்தை வச்ச தீர்த்தத்திலையும் பகவான் இருக்கார், அந்த குழந்தை கட்டின கோவில்லையும் அதே ரங்கநாதர் இருக்கார். அப்படின்னா ஜியான்னு கூப்பிடும்போது நான் எப்படிடா போகாம இருக்க முடியும், அந்த இடத்துல ரங்கநாதர் இருக்காரே அப்படின்னாராம். பாருங்க, அவ எந்த லெவல் ரீச் பண்ணியிருக்கா, நம்ம ஒத்துக்க முடியுமோ? இப்போ கோவிலுக்கு போனால் இப்படிங்கிறோம், குழந்தை ஏதாவது வரைஞ்சி தானே இருக்கட்டும் அப்படிங்கிறோம். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பகவானை தானே இந்த குழந்தை வரைஞ்சிருக்கு, அதுக்குள்ள அனுப்பிரவேசிக்க மாட்டாரா பகவான்? அதனால சிறு பேரழைத்தனவும் சீரி அருளாதே. ஆண்டாள் சொல்றா, உன்னை தாமோதரன் இந்த மாதிரி பேர்லாம் சொல்லி கூட்டதுனால இழிவா நினைக்காத. ஹனுமான்னு நம்ம சொல்றோம். ஹனுமான்னா என்ன அர்த்தம்? உடஞ்ச மொவ்வாக்கட்டையோடு கூடியவன் அர்த்தம். பாவம், அவருக்கு எவ்வளவு இன்சல்ட்டிங்கா இருக்கும், உடஞ்ச மொவ்வாக்கட்டையோடு கூடியவனே ஹனுமான் அப்படிங்கிறோம். ஆனா அவர் அப்படி நினைக்கிறதுல, என் பேரை சொல்லிவிட்டியே அப்படிங்கிறதுக்காக ஹனுமார் நினைக்கிறார். ஹனுமார் வணங்கக்கூடிய பகவானும் தான் அப்படி நினைக்க வேண்டும் என்பதற்காக சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா, எல்லோருக்கும் தலைவனே இறைவா, நீ தாராய், நீதான் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். எதை கொடுக்க வேண்டும்? முதல் பாசுரத்தில் என்ன சொன்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த இடத்துல இறைவா நீ தாராய் பறை கொடுக்க வேண்டும் என்று ஏலோர் எம்பாவாய். அப்பேற்பட்ட கண்ணா எழுந்து நாங்கள் பிரார்த்திக்க கூடிய மோட்சம் பறை என்கின்ற வாத்தியம் அவரவர்கள் தகுதிக்கு ஏத்தாற்போல், இச்சைக்கு ஏத்தாற்போல் நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அமைத்தாள். கறவைகள் பின்னென்று கானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி வேந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்னும் இல்லாத கோவிந்தா, உன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே. இறைவா நீ தாராய் பறை ஏலோர் எம்பாவாய். கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.